தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போய் சர்வே டீமுக்காக போயிருக்கீங்க. என்ன மனநிலை, மக்களுடைய மனநிலை என்ன? மம்தா பானர்ஜியை நேரடியாக வக்கீலாக மாறி அவங்க நேரடியாக வாதித்ததன் காரணமாக அதை பிஜேபியினுடைய வியூகத்தை உடைச்சிருக்காங்க. மீண்டும் மம்தா பானர்ஜி வருவதற்கான சூழல்கள் அங்கே கணிஞ்சிருக்கு. வழக்கறிஞரை புலியாக மாறிட்டாங்க. மம்தா பானர்ஜி பாஜக திரைமறைவு கூட்டணியால் அங்கே காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் பார்த்தீங்கன்னா வேறு விதமான நிலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த திரைமறைவு வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னு பேசினோன்னா பாஜகவும் திமுகவும் தான் திரைமறைவு கூட்டணியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் மேடையில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா விசில காதில் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அங்கே எப்படி ஊத முடியுமா பாண்டிச்சேரியில்? தேர்தல் நேரத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல இருந்தாலும் கூட மக்களுடைய பார்வையில், எதிர்கட்சிகளுடைய பார்வையில் நீங்கள் இதற்காக தான் கொடுத்தீர்கள்னு சொல்லப்படுகிறது. தமிழக அரசு எதுவுமே செய்யலை, நாங்கள் தான் எல்லாமே நேரடியாக பண்ணுறோம். தமிழக அரசு சும்மா இங்கே பொம்மை அரசாக தான் இருக்குது, நாங்கள் கொடுக்குற காசு தான், அவங்க எதுவுமே தரல, அவங்க நிதி இப்போது ஜிஎஸ்டி தரலன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இரண்டு பேருமே மாற்றி மாற்றி நீங்கள் தரல நாங்கள் தரலன்னு சொல்ல தான் செய்வாங்க. 2006 வந்தது மாதிரி அது மாதிரி மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா அம்மையார் அடிக்கடி சொன்னாங்க. அதை போன்ற ஒரு சூழல் தான் இப்போ வரும். அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு எல்லாம் நிறைவேறுமா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். தமிழ்நாடு சேர்த்து 5 மாநிலத்துக்கும் விரைவில் தேர்தல். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கிட்டு 5 மாநிலம். இதில் கவனிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முதன்மையாக இடம்பெற்று விட்டது. மற்ற மாநிலங்களில் அரசியல் வேகங்கள் இருந்தாலும் இதில் 5 மாநிலத்திலையும் இப்போ முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. கட்சிகளும் சரி, அங்குள்ள மக்களும் வாக்காளர்களும் மும்முரம் காட்டி வருகின்றன. இதை நம்ம தமிழகத்தை பார்ப்போம். கடைசியாக முதல்ல மேற்கு வங்கம் எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எஸ்ஐஆருங்கிற ஒரு விவகாரத்தை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை நேரடியாக வக்கீலாக மாறி அவங்க நேரடியாக வாதிட்டதன் காரணமாக அதை பிஜேபியினுடைய வியூகத்தை உடைச்சிருக்காங்க. மீண்டும் மம்தா பானர்ஜி வருவதற்கான சூழல்கள் அங்கே கணிஞ்சிருக்கு. வழக்கறிஞரை புலியாக மாறிட்டாங்க. ஆமாம். ஏன்னா அது தேவைப்படும் போது மக்களுக்கான குரலாக இருக்கக்கூடியதில் மம்தா பானர்ஜி இதுவரைக்கும் அதை சோழ பண்ணதில்லை. ஏன்னா காங்கிரஸில் இருந்தபோது கூட ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது இருக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சு. அதுக்கடுத்து முறையாக அவங்க அடுத்தது அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ கேட்டாங்க. அது தரலங்கும் போது தான் திரிணாமுல் காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியை உருவாக்கினாங்க. அப்போக நேனோ காரை ஜோதிபாசுக்கு பிறகு புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு கொடுத்த போது நேனோ காருக்காக சைன் பண்ணி அவர் கொடுக்குறாரு அவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா. அப்போ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மேதா பட்கர் உட்காந்துருக்காங்க. அங்கே புலி மாதிரி உள்ளே வந்தவங்க தான் மம்தா பானர்ஜி. அப்போ தான் பூம் ஆகுது அந்த கட்சியை, திரிணாமுல் காங்கிரஸுங்கிற கட்சி. அதில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் காணாமல் போய் பிஜேபியும் மம்தாவும் தான் அங்கே எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் மம்தா கூடவே இருந்த ஒரு சின்ன இடையூறு ப்ளஸ்ஸாக சொன்னீங்க. அவங்களோட மைனஸ் பார்த்தீங்கன்னா சாரதா ஸ்கேம்லேருந்து அந்த மைனஸ் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதாவது மம்தா பானர்ஜி இப்படி ஒரு அவங்களுடைய கிராஸ் அதிகமாக மேலே போயிட்டே இருக்கும்போதே கூடவே இருந்த சுவேந்து அதிகாரிங்கிற அவருடைய பிஏ மாதிரியான ஒருத்தரையே எதிராக நிற்க வச்சு அதை எடுத்து வந்தாங்க. அவங்க மேலே சாரதா சிட் ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லா வழக்குகளும் அவங்களுக்கு மேலே இருந்தால் கூட இப்போ வரைக்கும் அவர்களுக்கான ஸ்கோர் இப்போ மம்தா தான் அங்கே வரக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கணிப்பு இந்த நிலை வரைக்கும். நாளைய சூழலை நாளைக்கு தான் பார்க்கணும். எது வேணால் மாறலாம். இன்னொன்று சொல்கிறாங்க எப்படின்னா, மம்தா பானர்ஜி பாஜக திரைமறைவு கூட்டணியால் அங்கே காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் பார்த்தீங்கன்னா வேறு விதமான நிலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த திரைமறைவு வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னு பேசினோன்னா பாஜகவும் திமுகவும் தான் திரைமறைவு கூட்டணியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால்
நேரடியாக அகில இந்திய பாஜக, அதாவது தமிழ்நாட்டு ஆமா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து திரைமறைவில் அவங்க வந்து கைகோர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, அங்க மத்தியில ஒன்றிய அரசாக பாஜக இருக்கிறது, அப்படித்தான் பார்க்கப்படும். ஏன்னா இவங்க வந்து திமுக வந்து இது மாதிரி சரியாவே இருந்த கட்சியும் இல்லை. ஏன்னா வாஜ்பாய் இருந்தபோது கைகோர்த்துக்கிட்டவர்கள் தான் கருணாநிதியும் ரைட் பர்சன் ராங் பார்ட்டினாரு அப்படின்னாரு. அதனால தேவைப்படும் போது அவர்கள் வந்து கைகோர்த்துக்கிறது உண்டு. அவருக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ வேணும்னு சொன்னா இங்கிருந்து உடம்புக்கு முடியலன்னா கூட அவர் கிளம்பி டெல்லி போய் உட்கார்ந்து வாங்கிட்டு வந்தாரு முரசொலி மாறனுக்கு எல்லாத்துக்கும். ஆமா, வெஸ்ட் பெங்கால் நிலைமை சுருக்கமா இல்ல இன்றைய சூழல்ல வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா வருவதற்கான சூழல்கள் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸும் மம்தா திரிணாமுல் காங்கிரஸும் எல்லாமே வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தா கூட அந்த கூட்டணியில வந்து இப்போ சேர்த்துப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், நாங்கள் தனித்தனியாக நிற்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் தனியாக, மம்தா தனியாக, பிஜேபி தனியாக தான் நிற்கிறாங்க. அதனால் இன்றைய சூழல் மம்தாவுக்கான சாதகமான சூழல் மாதிரி இருக்கிறது. அடுத்ததாக அசாமில் வந்து பொறுத்தா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பூப்பன் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அப்போ வந்து அவருக்கு மாற்றாக இன்னொருவரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ வந்து பூப்பன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்புகிறாரு. அப்புறம் தெரிஞ்ச பிறகு தான் வாபஸ் வாங்கிட்டார். இல்லை அதுதான் சொல்ல வரேன், முழுசாக தான் சொல்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கே அனுப்புகிறாரு. அப்போ வந்து ராகுல் காந்தி நேரடியாக தலையிட்டு பூப்பன்கிட்ட பேசியதன் காரணமாக இப்போ காங்கிரஸ் வந்து உடைபடாமல் ரொம்ப ஒரு சூழல் நல்லா இருக்குது. அசாமை பொறுத்தவரை காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அது சின்னதாக அது புகைந்து கொண்டே இருக்கிறது. அது சரி பண்ணிடுவாருன்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து அதை பேசியிருக்கிறார். அதனால் அது சாதகமான சூழல் தான் இருக்காங்க. அடுத்தது அசாமில். கேரளாவில் பொறுத்தவரை மணிசங்கர் ஐயருங்கிற ஒரு முன்னாடி காங்கிரஸினுடைய மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் தான் வரணும், நான் காங்கிரஸாக தான் இருந்தேன், ஆனால் கூட இப்போ இருக்கிற சூழலில் பினராயி விஜயனுடைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நல்லா செயல்படுகிறது, அதனால் அவங்களே வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் வந்து கேசி வேணுகோபால், கேரளாவை சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூடிய கேசி வேணுகோபால் மணிசங்கர் ஐயருங்கிறவர் காங்கிரஸ் கட்சியில் இல்லை, அதனால் அவர் அப்படி தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லார். ஆனாலும் கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் கூட அங்கே வந்து கேசி வேணுகோபால் அது மாதிரியான இன்னும் ரெண்டு பேருடைய சின்ன சின்ன மோதல்கள் இருக்குது. அதை சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிட்டா காங்கிரஸுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களை வந்து கைப்பற்றி காங்கிரஸ் வந்து சாதனை படைச்சிருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அந்த சாதனை வந்து அங்கே கேரளாவில் இப்போ தொடரும், அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. அதான் இந்த இப்போ இருக்க சூழலில் கேரளாவில் காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அங்கே வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும்ங்கிறது வந்து சூழலில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் அங்கே வந்து பினராயி விஜயனுக்கும் வேணுகோபாலுக்கும் தான். கேசி வேணுகோபால் இந்த முறை வெற்றி பெற்றால், காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அங்கே முதலமைச்சராகவே பதவியேற்பார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேலே அந்த காங்கிரஸ் சொல்லப்படுகிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற போல உள்ளாட்சி தேர்தல் வந்து வரலாற்று வெற்றியை கொடுத்துருக்கு காங்கிரஸுக்கு. சாதாரண வெற்றி இல்லை, 40 வருஷம் கைப்பற்றி இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதிக்கத்தில் இருந்த அந்த மாநகராட்சியெல்லாம் வந்து இப்போ மீட்டு இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை கண்டிருக்கிறது. அது மாதிரி நிறைய சட்டம் மாறி இருக்கு. இங்கே சொல்கிறது எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நான் மாற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தான் அது மாதிரி. அதான் ரைட்டு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இல்லை நான் சொல்கிறேன் ரிசல்ட் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு கேரளாங்கிறதுக்காக சொல்லலை. இன்றைய சூழலில் நான் முதலே சொல்கிறேன், இன்றைய சூழலில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க. பினராயி விஜயனுக்கு மாற்றாக காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது கேசி வேணுகோபாலுங்கிற ஒரு தலைமை இருக்கும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க தான் செய்யுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் கேரளாவை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு வருவோம். பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபி. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டு பேரை எடுத்தாலே நீ வந்து அது பதற்றமாகலை. தமிழ்நாட்டை வந்து நிறைய பேசணும் அதில் வந்து ஏன்னா அதற்கான களம் அதிகமானது. ஏன்னா பயமும் இல்லை, யாருக்கு எந்த பயமும் எப்பயும் கிடையாது ராஜபாரதியை பொறுத்தவரை. அதெல்லாம் சின்ன சின்ன மாநிலங்களை நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம்னா தமிழகத்தை கொஞ்சம் விலாவாரியாக சொல்லிட முடியும். அதற்காக மட்டும்தான். ஏன்னா நான் தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தில் நான் இருக்கிறேன், நான் அதுக்காக கேட்குறேன். ஆமாம், அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து வாய்ப்புகள் வந்து எப்படி மாறுகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்காக தமிழகத்தை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் காலம் இப்போ இதுக்கு அடுத்து வருவோம். பாண்டிச்சேரியில் வந்து என்னென்னா
பிஜேபி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 தொகுதிகள் வெற்றி பெற்றா தான் அதில் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அந்த இருக்கிறதே மொத்தம் 30 மொத்தம் 30 தொகுதி. அந்த 16 தொகுதிகள் மட்டும்தான் நிற்க போகிறாங்க என்ன ரங்கசாமியோட கட்சி. மிச்சம் இருக்கிற 10 தொகுதிகளை வந்து இவங்க கொடுக்குறாங்க. பிஜேபி எடுத்துக்குது. 2 கட்சி 2 தொகுதிகளை வந்து அதிமுகவுக்கு ரொம்ப சாதாரணமாக அப்படி போனா போங்க வச்சுப்போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மிச்சம் 2 தொகுதிகள் வந்து அந்த அங்கே லோக்கல் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஆக அதிமுக வர்றதில் அந்த பேரம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அங்கே வந்து என்ஆர் ரங்கசாமிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கும் இதுக்கான காங்கிரஸுக்குமான அந்த அளவுக்கு அங்கே பெரிய தலைவர்கள் அங்கே இல்லையா அப்படின்னா இப்போ வந்து நாராயணசாமிக்கு பிறகு அப்படின்னு பார்க்குறோம் அங்கே. அது வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் பலப்படணும். அங்கே நிறைய பேசப்பட வேண்டியிருக்கு. ஜெகத்ரட்சியின் தலைமையில ஒரு குழுவை போட்டிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்றை தமிழகத்தை போல அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான பெல்ட்டாக இல்லை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும். அதனால் இப்போதைக்கு இருக்க சூழலில் பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்சம் இப்படி ரெண்டில் இப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னணியில் இருக்கிறது ரங்கசாமியோடைய பிஜேபியோட கூட்டணி தான் இப்போ இருக்க நிலைமையில். ஏன்னா இப்போ இதுக்கடையில் மார்ட்டினுடைய ஆதவர்ஜுனா இல்லை மார்ட்டின் அதிபர் மார்ட்டினுடைய மகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். அவர் விஜயோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது அது ஒரு தனியாக 3வது அணியாக வந்து நிற்க போகுது. அப்போது திமுக காங்கிரஸ் ஒரு அணியாக நிற்க போகுது. இப்போ இந்த 3 அணிகளும் மும்முனை போட்டி இருக்கோங்க. மும்முனை போட்டியில் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் யாருக்கு இருக்குன்னு தேர்தலை ஒட்டி அந்த காலகட்டத்தில் மாறும்போது பாண்டிச்சேரியில் விசில் சத்தம் எப்படி இல்லை விசில் வந்து அந்தளவு பெரிய அளவுக்கு விசில் சத்தம் கேட்கல இன்னும். ஏன்னா புஷி ஆனந்துங்கிற ஒரு ஊரில் அங்கே இருக்கிற ஒரு சின்ன தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர். அதனால் அது அந்தளவு கேட்கல இன்னும். அது வந்து இன்னும் பிரச்சாரத்தின் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, தாவேகாவோட வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களை ஈர்க்குதுங்கிறத பொறுத்து தான் புதுச்சேரி. அவர் மேடையில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா விசில் காதில் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அங்கே எப்படி ஊத முடியுமா பாண்டிச்சேரியில்? அதான் எல்லாம் ஒரு ஆசை தானே எல்லாருக்கும். நான் வந்து முதல் முறையாக வருகிறோம். அதில் வந்து தமிழகத்தில் விசில் சத்தம் கேட்குது. அது மாதிரி கூடவே இப்போ புதுச்சேரியிலையும் கேட்டால் நல்லது தானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்கும். அதில் வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத அவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ரங்கசாமி வந்து ஆரம்ப காலத்தில் விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனார். இவர் அங்கே போனால் அவர் ரங்கசாமியை பார்த்தாரு. ஒரு மாதிரி கூட்டணி உருவாகும், ஒரு மாதிரி பெரிய அளவில் அவங்க ஏதோ சாதிக்க போகிறாங்கன்னா அப்போது சின்னதாக ஒரு மாயை இருந்தது. ஆனால் விஜய் அங்கே புதுச்சேரியில் பேசிய பிறகு அந்த மாயை இல்லைன்னு நினைக்கிறேன். ரங்கசாமி வந்து நம்ம பிஜேபியோடு இருக்கிறதே பெட்டர்னு நினச்சிட்டார் அவர். அதனால் அந்த கூட்டணியே அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் புதுச்சேரியில் வந்து ஒரு திருச்சங்க நிலை தான். ஆனால் மும்முனை போட்டிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் வந்து மும்முனை போட்டியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நிலையில் ரங்கசாமி கூட்டணி வந்து கொஞ்சம் சாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு களம் வந்து மும்முனை போட்டிங்கிறதுல 4 முனை போட்டி இருக்கிறது. இதில் வந்து நாம் தமிழர் சீமான் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஓடிக்கிட்டே இருப்பார். அதை பற்றி அவர் பெரிய அளவில் வெற்றி பெற போகிறதில்ல. ஆனால் இல்லை அவர் வாங்கின வாக்குகள் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இல்லை அது போன முறை. ஆனால் இந்த முறை வந்து அந்த ஓட்டுகள் பிரியும். ஏன்னா தாவேகாங்கிற விஜயுடைய கட்சியுடைய ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் சீமானுடைய ஓட்டுகளை பிரிப்பதனால தான் 3வது இடத்துக்கு தாவேகாவா நாத்தாக்காவாங்கிற மாதிரி நாம் தமிழராங்கிற ஒரு போட்டியே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சீமானை பொறுத்தவரை. ஆனா என்ன சொல்கிறார், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஐடியா இருக்கும்ல. திமுக என்ன சொல்கிறது, எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி தான் வந்து எங்களுக்கு அதிமுக தான் நேரடி போட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போயிருக்கீங்க, சர்வே டீமுக்காக போயிருக்கீங்க. என்ன மனநிலை, மக்களுடைய மனநிலை என்ன சார்? மக்களுடைய மனநிலை திமுக மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த ஓட்டுகள் பிரிக்கிறது வந்து நலத்திட்டங்களை பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் பேசணும். ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் திட்டங்கள் இருக்கு. சொல்கிறேன், நலத்திட்டங்களுக்கான சார் சொல்கிறேன். நலத்திட்டங்கள் ஏன் பண்ணுறாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும் எந்த ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் கூட. ஆனால் இந்த மகளிருக்காக கொடுத்த அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய நல்லெண்ணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது இப்போ வந்து 5000 இப்போ கொடுத்த 5000 ரூபா வந்து கட்சி, அதாவது பாஜக பீகாரில் எப்படி பண்ணுச்சு, ஒரு 10,000 மொத்தமாக கொடுத்த மக்களுக்கு கட்சிகளை தாண்டி பேச வச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்க அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப சாதாரணமாக சொன்னால் கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே 9000 ரூபா கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா, 4000 ரூபா ஆச்சு. இதில் ஒரு 5000 ரூபா, 2000 ரூபா கோடை உதவித்தொகை, கோடைக்கால உதவித்தொகை, 3000 ரூபா வந்து இது எல்லாமே அது விதிகளுக்கு உட்பட்டு தான். விதிகளுக்கு உட்பட்டு தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 9000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, தேர்தல் நேரத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. இருந்தாலும் கூட மக்களுடைய பார்வையிலையா, எதிர்கட்சியினுடைய பார்வையில் நீங்கள் இதற்காக தான் கொடுத்தீர்கள்னு சொல்லப்படுகிறது.
அதே நேரத்தில் பாஜகவுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அவங்க ஒரு மத்திய இதில் வந்து கேஸினுடைய மானியங்களை நிறைய கொடுக்காதனால அதில் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சு வருது. அதையும் வந்து நாங்கள் பேசுகிறோம், கேட்குறோம். ஏழை எளிய மக்களுக்கு சார் ஆமாம். வாழப்பாடியார் வந்து பெட்ரோல்துறை அமைச்சர் அந்த பொழுது எரிவாயு இணைப்பை வந்து மலை கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. யாரு? அது ஒரு காலம் இல்லையா? ஆமாம், இல்லைன்னு சொல்ல. வாழப்பாடியினுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பெருசாக பேசுகிறாங்க. அவருடைய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி கொடுத்தாரு, எப்படி செய்ய முடிஞ்சது, பாஜக ஆய்வு பண்ணணுங்கிற. இல்லை, பாஜக அரசுக்கு காங்கிரஸ் என்ன செய்தாலும், காங்கிரஸை சார்ந்தவர்கள் என்ன செய்திருந்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன்னா நாங்கள் புதுசாக தான் செய்வோம், புதுசாக தான் தரவுகள் போடுவோம், ஏற்கனவே செஞ்சவர்களே நாங்கள் பின்னாடி போக மாட்டோம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க. வாழப்பாடியார் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாரு, இந்த பொழுதுதான் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் ரைட்டு. ஆனால் இப்போ இன்றைக்கும் வந்து நேருவையும் அதாவது நல்ல எல்லா திட்டங்களையும் சேர்த்துக்கு தான் சொல்கிறாங்க. காந்தியும் தான், காந்தியை கூட தன்னுடைய ஆலோசகராக முன்னாடி உள்ளவராக ஏற்றுக்கிறாங்க பிஜேபியில். அந்த அதாவது கேஸ் இணைப்பு இந்த மானிய சம்பந்தமா. ஆமாம், அந்த காசை அதனாலதான் கேள்வி புரியுது. அந்த கேஸினுடைய மானிய தொகை சரியாக கொடுக்காதனால அதனுடைய பெரிய அமௌண்ட்டாக அந்த இப்போ வந்து அவங்களுடைய உரிமையாளர்களுக்கு கேஸ் வச்சுருக்கவங்களுக்கு எல்லா ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்குறதா ஒரு ஐடியா இருக்குது. அது திடீர்னு செயல்படுத்தப்படும். மத்திய அரசு வந்து அது ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதன் மூலமாகவும் கொஞ்சம் ஓட்டை பெற்றுவிட முடியுமான்னு யோசிக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய திட்டங்கள், எங்களுடைய திட்டங்கள் தானே சொல்கிறாங்களே மத்திய அரசு. எல்லாமே எங்களுடைய திட்டங்கள் தான். தமிழக அரசு எதுவுமே செய்யலை, நாங்கள் தான் எல்லாமே நேரடியாக பண்ணுறோம். தமிழக அரசு சும்மா இங்கே பொம்மை அரசாக தான் இருக்குது, நாங்கள் கொடுக்குற காசு தான், அவங்க வந்து எதுவுமே தரல, அவங்க வந்து நிதி வந்து இப்போது ஜிஎஸ்டி தரலன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து நீ தரல நாங்கள் தரலன்னு சொல்ல தான் செய்வாங்க. மக்கள்கிட்ட வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ, தன்னை வந்து நாங்கள் தான் உண்மையான முகம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கோ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இப்படி தான் பேசுவாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதன் மூலமாக என்ன ஒன்றே சொல்ல பேசிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, திமுக அரசுக்கு இப்போதைக்கு அவங்க பணம் கொடுத்தது அடிப்படையில், அதாவது இலவசமான பேருந்து பயணம், இது மாதிரியான அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை தந்திருக்கிறது. இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற அதாவது நான் முதல்வன் திட்டம், கல்வி வேலை பார்க்க கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காசு 1000 ரூபா பணம், அது மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. மடிக்கணினி இப்போ கொடுத்தாங்க, இப்போது மீண்டும் மறுபடி. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு திமுக மேலே ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் கூட புதிய கட்சியை மாற்று ஒரு வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. தாவேகாங்கிற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த விசில் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் வந்து 15% வாக்கு வங்கி கிட்டத்தட்ட இல்லைன்னு நம்ம எதிர்கட்சிகள் சொன்னால் கூட அது நிறைய பரவலாக பார்க்கும்போது ஒரு 15% வாக்கு வங்கி வந்து விஜய்க்கு இருக்கிறதா தான் நம்பப்படுகிறது. ஏன்னா ஆனால் 15% பத்தாது. தேர்தல் காலத்தில் வந்து நிரூபிக்கவே இல்லை, நிரூபிக்கலை. ஆனால் சொல்லப்படுகிறது நம்ம அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு சர்வே தானே பண்ணுறோம். அதாவது இப்போ 100 பேர் பேசுகிறது, 1000 பேருக்கு 100 பேர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி, அது மாதிரி இல்லை. அப்படி பார்த்துக்கிறோம். அப்படி பார்த்தா கூட அவங்களுடைய அந்த கணிப்பின்படி 15% சொல்கிறாங்க. அந்த 15% பார்த்தாலும் கூட அது வெற்றி வாய்ப்புக்கான சதவீதம் அல்ல. சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது, பார்க்க. ஆமாம், எல்லாமே படுகிறது தான், அறம் சார்ந்து. ஆமாம், ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கமே இல்லை, அது இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இல்லாத ஒன்றை வந்து நிரூபிக்கப்படாத ஒன்றை வந்து பார்க்கப்படுகிறதுன்னு தான் சொல்ல முடியும், இருக்கப்படுகிறது தான் சொல்ல முடியும். இல்லாத ஒன்றை வந்து இருக்கிற அது அறம் சார்ந்து சரியா? அறம் கிடையாதுங்க. நான் சொல்றேன், ஒரு பரவலாக பார்க்கும்போது இதற்கான சூழல் இப்படி இருக்கு. இல்லை, நம்ம வந்து அறம் சார்ந்து பேச வேண்டியது. அறம் சார்ந்து பேசினா கூட விஜய்க்கு வாக்கு வங்கியும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அது இருக்கு, அதுவும் இல்லைல்ல. இப்போ வந்து இப்போ நாம் தமிழருக்கு வந்து 4% வச்சிருந்தாங்க, இப்போ 8% மேலே வாங்கியிருக்காங்க. அது உண்மை தானே, அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இது நிரூபிக்கப்படலை. ஆனால் கூட ஒரு 15% வாக்கு வங்கி கிட்டத்தட்ட நிறைய பேர் சர்வேயில் வேறு சர்வேக்களில் கூட நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 முதல் 15% வரைக்கும் விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது வாக்கு அது வெற்றி வாய்ப்புக்கான வாக்கு இல்லை ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு ஜெயலலிதா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து இவங்க 32 + ஒரு 8 40% வாக்கு வங்கி தான் இருக்கும் மொத்தமாகவே இருந்தால் கூட. இல்லை, இன்னும் கட்சிகள் வரப்பொழுது தேமுதிகலாம் வந்தாலும் எல்லாரும் வந்தால் கூட இப்போ இருக்க சூழலில் இவங்களுக்கு 42% வாக்கு இருக்கிறதா ஒரு இழுபறி நிலைமையில் தான் இருக்குது. அதாவது ஒரு 96 எப்படி வந்து ஒரு மைனாரிட்டி திமுக அரசு வந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழல் இந்த முறை வரும்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், 2006
2006 வந்தது மாதிரி, அது மாதிரி மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா அம்மையார் அடிக்கடி சொன்னாங்க. அதை போன்ற ஒரு சூழல் தான் இப்போ வரும்னு அந்த நினைக்கிறாங்க. காலகட்டத்தில் அந்த கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு எல்லாம் நிறைவேறுமா? நிறைவேறக்கூடாதுன்னு நம்ம ஸ்டாலின் நம்புறாரு. அதனால தான் என்ன செய்றாருன்னா, அதாவது கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் அவங்க சின்னத்தில் நிற்கணும். மிச்சத்துக்கு எல்லாத்துக்குமே மக்கள் நீதி மையத்தை கூட டார்ச் சின்னத்தில் நின்னுக்குன்னு சொல்லிட்டாரு. மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்கன்னா நான் கூடுதலாக கூட ஒரு சீட் தரேன். ஆனால் கிட்டத்தட்ட 173 போன முறை என்னாங்க, இந்த முறை 180 சீட்டில் உதயசூரியன் சின்னமாக இருக்கணும். மாற்றுக் கட்சியாக இருந்தால் கூட உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறார். மிச்சம் இருக்க கூட்டணி கட்சிகள் போக இவங்க வந்து அத்தனை சீட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை பெற முடியும். அது உதயசூரியன் சின்னமாகவே இருக்கணும்னு நினைக்கிறார் அவர். அதற்கான முஸ்தீபுகள் தான். அதனால தான் இந்த கடுமை காட்டுறதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி தரமாட்டோம். அது மாதிரி காங்கிரஸ் வந்து என்ன தான் பேசினாலும் நாங்கள் வந்து வாரியத்தில் வேணால் நாங்கள் 4 வாரியம் தரோம், அதில் வேணால் எடுத்துக்கங்க, துணை சபாநாயகர் தரோம், இது மாதிரியான சொல்லி பார்க்குறாங்க. உறுதியாக இருக்கிறாங்க. என்ன ஆனால் ஏன்னா ராகுல் காந்தியுமே வந்து எத்தனை ஆண்டு காலமாக வந்து பின்னாடியே இருந்தே கொடுக்க முடியும், எங்களுக்கும் கூட்டணி ஆட்சி வேணும், நாங்களும் பங்கு பெறணும் உரிமை அப்படிங்கிற உரிமையை கோருகிறார்கள். திருமாவளவன் சொல்லிட்டாரு. இல்லை, திருமாவளவனுக்குமே ஆசை இருக்குது, யாருக்கும் ஆசை இல்லை. ஆனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற கொள்கையை நாங்கள் வச்சுருக்கோம்னு தான் திமுக சொல்கிறது. ஆனால் காலம்தான் பதில் சொல்லணும், தேர்தல் முடியட்டும். அது வந்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன மாதிரியான, யார் எந்த வாக்கு சதவீதத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதை பொறுத்தான் வந்து தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். திமுகவை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியை பங்கேற்ற கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் இணைந்து இணைய. வணக்கம், நன்றி.